மக்கள் அரசியலை வளர்த்தார் முறையோடி அகர முதலில் ஒரு கோடி மக்கள் அரசியலை வகுத்த முறையோடி தாய்மார்களே, இந்த நாடகத்தின் ஏற்பாடு செய்து கொடுத்த சூராயம்மன் கோயில் பங்காளிகளுக்கும் சிவகாசி நண்பர்களுக்கும் என் சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றியானதை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைவனை தொடங்குகிறேன். நன்றி நன்றியானதை வணக்கம். இங்கு தானாவை அழைத்துக் கொண்டிருக்கின்ற கருப்புசாமி அவர்களுக்கு விழாக்குழு சார்களை பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடியை போற்றி கௌரவப்படுத்திய சூராமங்கல் பங்காளிகளுக்கும் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி கணத்த வணக்கம். பாலாவி மலை
ஏ உணவு வர ஓ உணவு வர இல்லையா சாத்தங்குடி ஆதி சூராமன் பூசாரி என் பங்காளி சேர்ந்தவங்க ஆதி சூராமன் பங்காளி சேர்ந்தவங்க அன்பல்பா என் தம்பி பாடினா அந்த பாட்டுக்கு மரியாதை இருந்துச்சு. நன்றி வணக்கம். எனக்கு மறுவாதிகளுக்கு என் அண்ணன் அவர்களுக்கு என் சார்பில் கலை கொடுத்து சாப்பிடும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு காலத்தில் என் மன்னரோ வடக்கே வடநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். அவர்களுக்கு நாடு நகரம் பூமி பொருளை தேடி கொடுத்த பிள்ளை மகன் நான் தான். ஆமா ஆமா உண்மை. இருப்பினும் என் மன்னரோ சீராக சிறப்பாக பண்பாக ஆட்சி செய்யும் நேரத்தில் அந்த செய்யா பிரச்சனை. அனைத்து பாலன்காரர்களும் வரி கொடுக்க என் மன்னரோ வரி கொடுக்க மறுத்து விட்டார். அனைவரும் கொடுக்க தாங்கள் மட்டும் ஏன் வரி கொடுக்கவில்லை என்று ஆங்கிலேயன் கேட்டபோது என் மன்னர் தெரிவித்த வண்ணம் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வரி என்று என் மன்னர் தெரிவித்தார். இதன் அடிப்படையாக பலமுறை எங்களுக்கு மீட்டிங் என்ற பெயரில் அழைப்பு வந்தது. இதனால் தூத்துக்குடி சென்றோம், கோயில்பட்டி சென்றோம், ஆனால் எங்களை பேட்டி காணவில்லை. இறுதியாக ராமலிங்க விலாசம்
எங்கள் பேட்டியான அழைத்து வந்தது. ஆயிரங்கம்பலம் 100 வருவார் அழைத்து படைத்தலைவர்களும் பவனியோடு சென்றோம். அங்களது என் மன்னரை பார்த்து கேட்டான். வரி என்று கேட்ட போது என் மன்னர் தெரிவித்த வண்ணம் அதே வாசகத்தை அங்கேயும் தெரிவித்தார். வானம் ஒழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் வரி கட்ட வேண்டும் என்று மன்னர் தெரிவிக்க சண்டாளன் துரோகன் ஜாக்சன் துறை என்பவன் என் மன்னரின் உரிமை பிடிச்சு இழுக்க அருகாமையில் என்ற எனது இளைய மன்னர் ஊமத்தர பாண்டியர் பறக்கும் ஈயம் எருதொண்டை வெட்டக்கூடிய வல்லமை கொண்டவர். அப்பேற்பட்ட போர் வீரர்களுக்கு பக்கத்தில் அவரை உரிமை பிடிச்சு இழுக்க எடுத்தார் மாலை வெட்டினார். ஒரு கையை துண்டு வண்டி விட்டார். இதை மையமாக ஆங்கிலேயரின் ஆதரித்தினால் அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளோம். அவரை கீழ் மாடியிலும் என்னை மேடி மால் மாடியிலும் சிறையடைத்தார்கள். அதுலயும் எனக்கு மேல ஒரு பெரிய பயம். கேளுங்க, இந்த பிள்ளை மேல பெரிய பயம். சாதாரண ஒரு பிள்ளை மகன், நாடு நகரம் பூமி ஒரு தேடி கொடுத்த பிள்ளை மகன். இவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லை. இவர்களோட மன்னரோட சேர்த்து இவனை சிறையில் சேர்த்து அடைத்தால் தப்பிக்க வழிவகுத்து விடுவான் இந்த பிள்ளை மகன் என்று வெள்ளைக்காரனுக்கு என் மேல பெரிய பயம். ஆகையினால என் மன்னர்களை கீழ்மாடியிலையும் என்னை தனியாக என்னை மேல் மாடியிலும் சிறையில் அடைத்தான் இந்த வெள்ளைக்காரன். இந்த விவரம் பகவர வெள்ளையத்தேவனுக்கு சுந்தரலிங்குத்தி மூலியமாக தெரியப்பட்டு அவர் விரைந்து வந்தார். சிறையை உடைத்தார், சின்ன வண்ணம் ஆக்கினார். அவர் தந்தையரை இருவரையும் மீட்டு சென்று விட்டார். நான் மேல் மாடியில் தனியாக இருக்கிறேன். சரி, இன்னைக்கு தான் வருவாங்க, நாளைக்கு தான் வருவாங்க, அடுத்த வாரம் வருவாங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். 6 மாத காலம் தவியாய் தவித்தேன், துடியாய் துடித்தேன். என்னை யாரும் என்னை மீட்ட வரவில்லை. அப்பொழுது நான் யோசனை பண்ணேன், நமது பங்காளி சண்டையா இல்ல அண்ணன் தம்பி சண்டையா, நான் ஏன் இந்த ராமலிங்க விலாசன் சிறைச்சாலையில் நம்மளே எப்படி தங்க வேண்டும் என்று சிந்திச்சேன். அப்ப வெள்ளைக்காரனிடம் சென்று மந்திரமாக ஒரு சில வார்த்தைகளையும் சொன்னேன். ஆகையினாலே என் பேச்சை நம்பினேன். எப்படி சொன்னேன்? ஐயா, இதே சிறைச்சாலையில் என் மன்னர்களை கொண்டாந்து ஒப்படைப்பது என்னோட வேலை என்று நான் சொன்னேன். எழுச்சா பைய கேன பைய என் பேச்சை நம்பி அப்படியா அப்ப ஓராணி என்னை விரட்டி விட்டான் ஜெயிலிருந்து. அதை நம்பி எடுத்தேன் ஓட்டப்பிடாரம் என் ஊரை நோக்கி. அப்ப பெரிய துயரம் என்னை காத்து கொண்டு இருந்தது. அப்ப என் வீடை நோக்கி போகும்போது என் மனைவியோ காந்தி பெரிய என்னை பார்த்ததும் வீட்டுக்குள்ள மறுபடியும் போய்விட்டார். 6 மாசம் கழிச்சு நம்ம வந்திருக்கவே ஒரு கணவரை பார்த்து ஒரு மனைவி வந்த உடனே வரவேற்கணும். என்ன நம்ம மனைவி உள்ள போறாளே என்று நான் சிந்திச்ச போது அப்பொழுதுதான் என் மனைவி தெரிவித்தால், காந்தி மீது நான் உசுரோடு இருக்கும்போது எதுக்கு நீ இப்படி வெள்ளை கோலத்தில் இருக்கிறாய், ஏன் இப்படி என்னை பார்த்து மறைஞ்சு ஓடுகிறாய் என்று கேட்ட போது என் மனைவி ஒரு வார்த்தை தெரிவித்தார். நீங்க ராமலிங்க விலாசத்தில் நீங்க இருந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஆகையினாலே சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு ஈமக்கடன் செய்து நான் வெள்ளை ஆடையில் இருக்கிறேன் என்று என் மனைவி தெரிவித்தார். காந்திமதி கவலைப்படாது, நாடு நகரம் பூமி பொருள் தேடி கொடுத்த இந்த பிள்ளைமனுக்கு இந்த கதியா, உனக்கு உண்டான அந்த அலங்கோலம் அவர் கோட்டையில் நடக்க வேண்டும், எனக்கு உண்டான அசிங்கம் அவர்கள் என் மன்னர்களுக்கு நடக்க வேண்டும் என்று என் மனதில் சரி திட்டம் திட்டினேன். மறுநாள் விரைந்தேன் அரசவைக்கு. என் மன்னரை பார்த்தேன். மன்னா, இந்த வருடம் என் மகனுக்கு காதல் விழாவை ஏற்பாடு செய்து உள்ளேன். ஆகையினாலே பொன் பொருள் தானிய தவசம் அனைத்தும் தேவைப்படும் என்று என் மன்னரை கேட்டேன். அங்கே மன்னரோ தெரிவித்த வண்ணம், பிள்ளை அவர்களே, இந்த வட்டம் வெள்ளையத்தவனுக்கு வெள்ளையம்மாளுக்கு திருமணம் முடிஞ்ச 6 மாத காலம் தான் ஆகுது. ஆகையினாலே பொன் பொருள் தானிய தவசம் அனைத்தும் செலவாகி விட்டது. இருப்பினும் அடுத்த வருடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மன்னர் தெரிவித்தார். இல்லை மன்னா, இல்லை, இந்த வருடம் நான் காதல் வைத்து விட்டால் சாதகத்தில் நான் இறந்து விடுவதாக அரண்மனை சோசியர் சொல்கிறார் என்று என் மன்னரிடம் தெரிவித்தேன். அப்படி என்றால் என் மன்னர் தெரிவித்த வண்ணம் கருத்தப்பட்டாரும் என்று யாரிடமாவது பட்டிக்காக வாசிக்காக நெல்லுக்கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள் என்று திரும்பி அவர்கள் மன்னர் தெரிவித்தார். அதன் பேரிலே கருத்தப்பட்டாரும் என்றோம், பட்டிக்காக நெல் கேட்டோம். கரடிக்கவர் கருப்பந்தவர் பாண்டித்தேவர் அனைவரும் 3 சந்திச்சோம். நெல் கேட்டம் கொடுக்க மறுத்தார்கள். அது மட்டுமன்றி தகாத வார்த்தைகள் பேச சண்டை செய்தோம், கொள்ளை செய்தோம், கொலையும் செய்தோம். நெல்லை அள்ளி வந்து விட்டோம். ஓட்டப்படத்தில் நெல் வெந்து கொண்டு இருக்கிறது.
எல்லாம் நடந்த விவரம் இது மன்னருக்கு தெரிவிக்க வேண்டும். இருப்பனும் அப்புறம் மறுபடியும் கதைக்கு சொல்லுவோம். சின்ன பையன் மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வச்சு பூவாடை காளியம்மா மருளாடி வந்திடம்மா உடுக்க சத்த முரசலிக்க உரிமை மேலம் தான் உரைக்க இசுத்தாங்கு அடை கட்டி தாயே சீர்கொண்டு எழுந்திடம்மா நம்மூரில் அன்பாளிக்கும் எங்க ஆத்தா சூராகி அம்மானே உன்னை ஆத்தா உன்னை அழைக்கின்ற இங்க ஆடி வந்திடம்மா தாயே சூராகி இங்க ஆடி வந்திடம்மா மலையனோடு அங்காளிய அப்பா மாவாடி திருசொல்லிய மலையனோடு அங்காளிய குரு சொல்ல வாடியப்பா உறவே எங்கள் குலதாரும் தெய்வமம்மா அம்மம்மா மலையனோடு அங்காளிய அப்பா மாவாடி திருசொல்லிய குரு சொல்ல வாடியப்பா எங்கள் குலதாரும் தெய்வமம்மா அம்மம்மா மலையனோடு அங்காளிய தாங்கி ஆடை கட்டி சிங்கர வீடு தாங்கி ஆடை கட்டி சிங்கர வீடு யாரி வந்திடமா நாங்கள் பாடிடமா மக்கள் முறை பிரித்திடமா நாங்கள் பாடிடமா மக்கள் முறை பிரித்திடமா மலையனூர் அங்காளியே நீ நல்லாடி வந்திடமா அம்மா மலையனூர் அங்காளியே அம்மா மாகாளி திரிசூலியே ஆலய வாசலிலே அன்பாக வருபவனே என் அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூசைகளாம் ஆடி வரும் தேரினிலே ஆடி வரும் முத்து மாரியம்மா ஆயிரங்கள் கொண்டாடே என் அங்காள ஈஸ்வரியே திருவிளக்கின் ஒளியினிலே ஒரு திருவாக்கு சொல்லிடமா திருவிளக்கு ஒளியினிலே அம்மா செல்வாக்கு சொல்லிடமா திருவிளக்கின் ஒளியினிலே ஒரு திருவாக்கு சொல்லிடமா ஆவிளக்கின் ஒளியினிலே ஒரு மக்கள் சொல்லிடமா மாய்கல்யம் பார்த்திடமா ஒரு மக்கள் முறை தீர்த்திடமா மாய்கல்யம் பார்த்திடமா ஒரு மக்கள் முறை தீர்த்திடமா மலையனூர் அங்காளியே நீ நல்லாடி வருவதே அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே என் நண்பருக்காக மண்ணிலே மரம் இருக்கு
அந்த மரத்திற்கு ஓர் கிளை இருக்கு, அந்த கிளைக்கு ஓர் பூ இருக்கு, அந்த பூவுக்கு ஓர் காய் இருக்கு, அந்த காய்க்கு ஓர் கனி இருக்கு, அந்த கனியுக்கு ஓர் சுவை இருக்கு. நம்ம தென்னாட்டு சிங்கத்துக்கு நம்ம தேசமெல்லாம் சிலை இருக்கு. திருமுருகண்ணே, அஞ்ச நெஞ்சனா மறுமரும் ஜாகிய அல்ல இருந்தாரடி, அஞ்ச நெஞ்சமா மறுமரும் ஜாகிய அமர்ந்தாரடி.
அதாவது நான் பாட முடியாத பாட்டு, என்னை பெற்ற தந்தை குரல் சுப்பிரமணியன் பாட்டை அப்படியே போனாலே அருமை கருப்பையா அவர்கள் பாராட்ட வேண்டிய விஷயம். நானே பாட முடியாது. என் தந்தை சுப்பிரமணியம் பாடின பாட்டு இன்னைக்கு நானே கேட்டுட்டேன். எங்க அப்பா விட்டாரு, பெருமாள் விட்டாரு, அப்பா கருப்பையா விட்டாரு. என் சித்தப்பாவுக்கு இந்த 100 ரூபாய் அவங்க பாட்டு காலையில வசூல் பண்ணிடுவாப்ல 100க்கு 200. ஏய் மாப்பிள, என்னை பாராட்டிய எனது ஐயா, நான் ரசிக்கக்கூடிய பெரும் தலைவர் நடிகர்லேயே குரண்டி சுப்பிரமணியன் அவரோட மகனே என்னை பாராட்டி எனக்கு பணம் கொடுத்ததுக்கு என் சார்பாகவும் சூரியமன் பங்காளி சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என் மகன் காலனி விழா திருச்செந்தூரில் நடைபெற இருப்பதால் நல்ல நேரம் பார்த்து நாள் குறிக்க வேண்டும். பெரிய ரொம்ப உயரமான ஆளை கூட்டுருவோமா? யார் இங்கே? ஐயா வாங்க வாங்க வாங்க, கணக்கு கணக்கு. நான் கூப்பிட்டால் வரலையே. என் மகன் காலனி விழா திருச்செந்தூரில் நடைபெற இருப்பதால் நல்ல நேரம் நாள் பார்த்து குறிக்க வேண்டும். யார் இங்கே? விட்டாங்க. நான் கேட்டேன், தவறான வார்த்தை சொல்லலையே. ஊர் மக்கள் எல்லாம் சாட்சி. இங்க ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, வேற ஒண்ணும் தவறா பேசலையா? ஒரு வீரவண்டி நம்ம கோட்டையில் வந்து நான் தானாதி பிள்ளையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன் மேல இருக்க கோபத்துல நான் வார்த்தை விட்டேன். அப்ப எனக்கு வந்து ஒரு தானாதி பிள்ளைக்கு என்ன மறுவாதி? ஒரு அரசுகளை வேலை செய்யக்கூடிய கணக்கு பிள்ளைக்கு என்ன மறுவாதி? யாரா இழிச்சா பயல சாதாரணமெல்லாம் வர்றதில்ல. வரையிலே அடிச்சு தூக்கி செவத்தோட ஒட்ட வச்சு போறதோட வருது. பயந்து அதோட ஓடி போனீங்க அவனு. யாரா இழிச்சா பயலாம் கொண்டு போய் உடனே செவத்தோட ஒட்ட வச்சு போடுறது ஒரே அடியில. அடுத்து பேசவே கூடாது, ஒரே போர்ஸா வர்றது. நான் தவறா எதுவும் பேசினா நாட்டு மக்களை நீங்க எல்லாம் சாட்சி. நான் என்னதான் சொன்னேன்? என் மகன் காவலோட திருச்செந்தூரில் நடக்க இருப்பதால் நல்ல நேரம் நாள் பார்த்து குறிக்க வேண்டும். யார் இங்கே? இதுதான் நான் கூப்பிட்டேன். யாரோ இழிச்சா போயலாம், இழிச்சா போயலாம். ஐயா அரண்மனையில கிரிக்கெட் நாயகருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கான்? சரி, என்ன பொறுப்பு கொடுத்திருக்கான் சொல்லுங்க. சொல்லுங்க. அரண்மனையில கிரிக்கெட் நாயகருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கான்? குதிரைக்கு கொள்ள வைக்கிறான், கொள்ள வைக்கணும். ஆமா, புள்ள வைக்கிறான், புள்ள வைக்கணும். எதற்காக எகரிக்கு மகனை வேலை செஞ்சுட்டு இருந்தாரு கிரிக்கெட் நாயகர். அந்த நேரம் நீங்க பார்த்தா அரண்மனையில எங்க கூப்பிட்டீங்க. ஆமா, வந்தவங்க அரண்மனைக்கு வந்துட்டோம். இதுக்கு போய் உங்களை நாங்க தவறா பேசணும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு போய் நாங்க வைவோமா? அவரை விட்டு என்ன செய்யுது? அப்படியா? உங்களை போய் நாங்க தவறா பேசுமா? சரிங்கய்யா. ஐயா வாங்க வாங்க, கணக்கு கணக்கு கணக்கு. சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஆமா, என்ன சரிங்க ஐயா? பாளையங்கோட்டை இருந்து பங்குனி மாசம் வெயில். ஆமையா, கடுமையான வெயிலையா. ஐயாவுக்கு வேற எடுத்து போய் வந்திருக்கீங்க. ஏது இல்லங்க, வேறையா வந்திருக்கீங்க. இல்ல முதல்ல என்னமா சொன்னீங்கள, வேற எடுத்து போய் வந்திருக்கீங்க. சரி, எனக்கு வேறு இது போச்சு. சரி, இந்த கசலமிட்டுல போய் ஆமா ஒரு கோடாலி ஒண்ணு கேள் தருவாங்க, சரி, ஒரு கம்பி ஒண்ணு கேள் தருவாங்க. என் வேற வெட்டி கொண்டு போய் 2-3 ஹோட்டல் இருக்க போய் எடை போடு. ஆமா, நம்ம மாதிரி பர்மா தேக்கு படாக்கு அவாடு நின்று ஐயா அடுத்து பலகாரத்து உங்க வீட்டு சனத்துக்கு போடுறோம். ஏது வேறையான வந்திருக்கீங்க. தலை போடு, கலை போடு. நாங்க படிக்காதவங்க, நீங்க படித்தவங்க, பட்டம் பட்டவன். ஆமா பட்டம். அதனால எழுத்துக்குள்ள வரதான்
பையன். அப்படியா? ஆமா, வேர்வையா வந்திருக்கீங்க. ஆ. களைப்போடு வந்திருக்கீங்க. ஆ. சேர்த்துல உட்காருங்களா? இதுல இல்ல சேர்ல உட்காருங்களான்னு கேட்க பையன். இல்ல மூளை என்னமோ சொன்னீங்க. இல்ல சேர்ல உட்காருங்களான்னு கேட்க. சேர்ல சரி சேர்ல இந்த சேர்ல சரி உட்காரு கேட்டா சரி. இல்லையா? வேணாம் ஐயா, வேணாமா? கடுமையான வெயிலையா, அது கூட உங்களுக்கு எத்தனை நின்றுக்கிறேன். கடுமையா வந்திருக்கீங்க. ஆமையா. ஐயா, ஆ. பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசம் வெயில் நடந்து வந்ததுனால ஆமையா. ரொம்ப களைப்போடு வந்திருக்கு போல தெரியுது. ஆமையா. களைப்பு கொஞ்சம் காப்பி சாப்பிட்டீங்களா? இல்லையா? வேணாம் ஐயா, என் மகன் காலையில திட்டத்தில் நடைபெற இருக்கப்போ கடுமையான விரதத்தில் இருக்கணும் ஐயா. அப்ப காப்பி வேண்டாம். ஆதாரம் எதுவுமே கிடையாது. காப்பி வேண்டாம். வேணாம் ஐயா, கடுமையான விரதம். சரிங்க, அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டீங்களா? பால் வேணாம் ஐயா, உன் அன்புக்கு அரவணைப்புக்கு ரொம்ப நன்றி. பாலெல்லாம் வேணாம் ஐயா. பால் வேண்டாம். வேணாம் ஐயா. அப்ப பழம் சாப்பிட்டீங்களா? பச்சைப்பழம், வாழைப்பழம், முந்தப்பழம், நேந்திரம் பழம். முந்தப்பழம், வாழைப்பழம், நேந்திரம் பழம். இப்படி ஆள் இருக்கும் உயரத்துக்கு பழம் கொஞ்சம் பெருசாத்தான் இருக்கும் போருங்க. முந்தப்பழம், வாழைப்பழம். எப்படி போல இருக்கேன்? பழம் சாப்பிட்டா ஆள் இருக்க உயரத்துக்கு முட்டை இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இந்த எவ்வளவு படிச்சு? ஐயா, உங்களோட அன்புக்கு எனக்கு போதும் ஐயா. அப்ப பழம் வேண்டாம். நான் கடுமையான விரதத்துல இருக்கேன். அப்ப பழம் வேண்டாம். உங்க அரவணைப்பு போதும். பழம் வேண்டாம். வேணாம் ஐயா. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? என்னையா? இல்லைங்கய்யா, ஏன் பழம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பழமே வேணாம் ஐயா. விரதம் இல்லை. விரதம் இருக்கீங்களா? ஆமையா. அப்ப இந்த விரதத்துக்கு இது சாப்பிடுங்களா? எது? இன்னும் உங்களுக்கு முறுக்கு முச்சரு கொடுத்தாலும் முறுக்கு முச்சரியா? வேணாம் ஐயா, உன் அன்புக்கு அதுக்கும் நன்றி. அது வேண்டாமா? வேணும். அப்ப இந்த இது சாப்பிடுறீங்களா? அந்த வெயிலுக்கு குளிர்பானம். 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 என்ன அதுக்கு பேரு? நொக்கா கோலா. அது என்ன கொக்கோ கோலாவா? அது வேண்டாமா? வேணாம் ஐயா, நீ சொல்றத பார்த்தா புதுசு புதுசா தெரியுது. அது வேண்டாம். வேணாம் ஐயா. இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? பேண்டா கலர். வேண்டதை நீ சாப்பிடு. பேண்டா நான் எதுக்கு சாப்பிட்டு கிடைக்கேன்? பேண்டா கலர். வேண்டாம். கலர் அதெல்லாம் வேணாம் ஐயா. பேச்சிலேயே அது இருப்பா இருக்காது. எப்படியா சாப்பிடுறது? அப்ப அதை ஐயா, நீயே சாப்பிடுங்க. அப்ப ஐயா என்ன ரத்தம் சாப்பிடுறீங்க? என்னது வேணாம் ஐயா? நெய் வர்க்கம், கறி வர்க்கம். சரி, ஓய், வேற என்ன? இதுதான் நான் சாப்பிடுவேன். அது மட்டுமா? அது மட்டும் அந்த உனக்கு ஐயா எவ்வளவு இருக்கும்? அடே அப்பா, அடேங்கப்பா. எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு, ரோட்டு கிராமத்துக்கு அடிக்கிறாரு மத்தியானம். எவ்வளவு பெரிய வரவேற்பு. எவ்வளவு வரவேற்பு? என்னை பார்த்த எவ்வளவு பெரிய வரவேற்பு. அடேங்கப்பா. அடே அப்பா. ஓஹோ, ஆஹா, ஓஹோ. ஐயா உங்களுடனே, ஐயா உங்களுடனே. ஐயா வாங்க. ஐயா. உள்ள போறீங்களா? ஆ. இல்ல போறீங்க போறீங்களா? ஆ. இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா? இல்ல ஐயா நீ இதைத்தான் அப்படி இல்ல, வேணாம் ஐயா. அங்க இருக்கிற பழம் சாப்பிடுறீங்களா? ம். இல்ல இங்க இருக்கிற பழம் சாப்பிடுறீங்களா? எவ்வளவு வரவேற்பு? சரியான வரவேற்பு. இருப்பினும் நான் கடுமையான விரோதத்துல இருக்கிறதாச்சு. நான் எதுவுமே வேணாம். அடேங்கப்பா. முருகபெருமானை நம்பியே நான் இருக்கணும். ஆமா, ஆமா. ஆமையா. எவ்வளவு மரியாதை? எவ்வளவு வருவாரு? அடேங்கப்பா. வர. அடுத்த நிகழ்ச்சி எவ்வளவு சரியா? டேய், என்னையா? நான் யாரையா? என்ன நீ சொல்றீங்க? யாரையா? இந்த மேடையில சொல்லையா? நாங்க முள்ளுப்பட்டு முத்தப்படாங்க. நாய்க்கரு, நான் யாரையா? இவன் தாராள பிள்ளை. நான் பிள்ளை பாரு. ஆமா. நீ என்ன உரிமையில உனக்கு எங்க கை வைக்கப்ப? நீ என்ன நீ எங்க கை வச்ச? நாங்க என்ன செஞ்சுட்டப்ப? சொன்னதை விட்டு நீ எங்க கை வச்ச? மாப்பிள்ளை எங்க வச்சா? என்ன வச்ச? நெஞ்சில அதை நான் சொல்ல முடியாது. ஆமா. நீ என்ன ஆளுக? நாங்க முள்ளுப்பட்டு முத்தப்படாங்க. நாங்க என்ன ஆளுக? இவன் தாராள பிள்ளை. உனக்கு எனக்கு என்ன உறவு போற? உங்களெல்லாம் திருச்சி சிறையில அந்த விடையில பிடிச்சிருக்கா அழைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? திருச்சியில. ஆமா. உங்களை பத்தி சேர்ந்தா பெரிய மகாராஜ் இதே மகாராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி நான் இல்லாத நேரம் எதுக்கு நீ வீட்டுக்கு போன? உங்களை பத்தி சேர்ந்திருந்தாங்க. உன்னோட புரோடக்ஷன் உட்காந்து இருக்குது. உங்களை பத்தி சேர்ந்திருந்தாங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க கொலை நாய்க்கிறண்ணே, வாங்க கிரிக்கெட் நாய்க்கிறண்ணே, வாங்க சுப்பு நாய்க்கிறண்ணே அப்படி எங்களை பார்த்த அண்ணேனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? அப்படி அண்ணன் தங்கச்சி வேணும். தங்கச்சி அப்ப தங்கச்சி என்னடி வேணும்? என்னைய நொங்குமாறு கிடக்குல. இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன என்னடா மாறி இருக்கேன்னு பார்த்தேன். மாறி இருக்கா?
ஏதோ தவறு நடந்திருக்கு. ஐயா, நாளைக்கு பேசிக்கிட்டோம் நீங்க. சரி சரியா இருக்கணும், பரவாயில்ல. பரவாயில்ல. என் மறுவாதி எப்படி, என்னோட புகழ் எப்படி, என்னோட பேர் எப்படி? ஆடாடா. சிரிக்காத சின்ன பிள்ளை அடிக்கிற கடவாப்பல் பத்தி புரிய போடனா ஒரு நாள் உங்க கொடுத்தது போட அப்ப நம்ம 3 பேரை கண்டுபிட்டா உங்களை பார்த்து கட்டாக்குது. உங்களை பார்த்து கட்டாக்குல சரியா? உங்களை போய் நான் தப்புமா அந்த இடத்துல அந்த உங்களை விட்டு கொடுக்குமா? ஒரு ஓட்டம் நடத்துக்கு அதிபதியான மந்திராரு எங்க முன்னாடி கேட்டுட்டாங்களே, அப்ப நாங்க சும்மா சும்மா விடல. நாங்க கேட்டோம்ல கேட்டீங்களா? போட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு போட செல்ல அத்து முடிவேன் உன்னி அடிச்சுன ஊழல் புரியாது எதோ தொல்ல போற எதோ தொங்குனி போற 3 பேருக்கு நாங்க கேட்டோம்ல. இன்னமையா யாரத்தான் வைத்தியா? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த 3 பேருக்கு நாங்க என்னத்தான் வைத்தியா, என்னத்தான் வைத்தியா? உங்க போய் தப்புமா அப்ப என்ன வைக்கல? அந்த 3 பேருக்கு நாங்க அந்த 3 வச்சு வச்சீங்க. ஆமா ஆமா கேட்டோம்ல. ஆமா எடுத்துங்க ஆமா. எங்களை என்ன சொல்லி கொடுப்பீங்க? உங்க தாங்களுக்கே தெரியுமே, இந்த விவரத்தை சொல்லி தானே கூட்டி போனேன். அதாவது நெல்லு வாங்க போனா ஆமா ஒவ்வொரு வாங்கன்னு கூட்டு போனீங்க. ஆமா. நாங்க என்ன சொன்னோம், வாங்குறது மந்தியாரு ஏற்கனவே கட்டும் மகாராஜா வரி கொடுக்க மறுத்த காரணத்தினால பல பிரச்சனை இருக்கு. அங்க போய் நெல்லு காட்டு தரமாட்டாங்க. ஆமா அப்ப நாங்க சொன்னோம்ல. ஆமா. நாங்க போய் நாங்கெல்லாம் எங்களெல்லாம் கூட்டு போய் நீங்க வாட்டி மரம்ல இருந்துட்டீங்க. நாங்க அங்க வேலை கற்பனை பாஞ்ச 3 வருஷத்துக்கு வச்சுக்கு நெல்லு கேட்கிற நெல்லு காட்டு தகாத வார்த்தைகள் பேசி வாழ்க்கை முற்றி கையால படுத்துக்கிறதா நீங்க மட்டும் இந்த வைக்கப்படுக்கு மரம் போய் என்ன பண்ணீங்க? கேட்கறது நியாயமான கேள்வி. அது நான் பொய் சொல்ல விரும்பல. சரி ஒரு நிறைவான சென்னை மாடு அது பசியோட கத்துது, எப்படி கத்துது. நல்லா கத்துக்க அந்த படப்புல போய் கூடப்படி அந்த மாட்டை போட்டேன். எப்படி இது கத்துக்க முத்தமா? கத்துச்சா பாரு எப்படி கத்துச்சு? ஆமா, அந்த எத்தனை மணில உனக்கு நான் சொல்லி சொல்லி காமிச்சிட்டேன். சும்மா கேள்வி போட்டாரு மாடு கத்துது. என்ன ஊசிக்கு பண்ண மாட்டேன். என்ன பசியோட கத்துற மாட்டுக்கு நான் வைக்கல பிடிங்க போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி இது ஒரு குத்தமா? அப்ப நீங்க கூடத்தை புடுங்குறீங்க. ஆமா போய் சொன்ன பொண்ண சொல்லணும். ஆமா. நாங்க வந்து படப்புல பார்க்கும்போது தவறுக்குள்ள உள்ள ஒரு சத்தம் கிடைக்க என்ன பண்ணீங்க? ஐயா இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பெரிய பெரிய சாம்பாரு வராம சத்தம் கிடைக்க என்ன பண்ணீங்க? ஐயா இந்த மாடு கத்துனது வந்து உனக்கு அப்படி மாத்தலா கேட்டிருக்கு. மாறி இருக்கு. ஆமா உனக்கு மாறுதலா கேட்டிருக்கு. நான் படப்புல குழந்தையா போடுங்கனேன். அக்க படப்புல கலந்த மாதிரி கிடைக்கப்பட்டேன். வெள்ளம் தட்டுல முளைப்பாரி கூட்டு போய் கிடைக்க. உனக்கு தெரியாத மனுஷன் நீ, உனக்கு தெரியாத மனுஷன். என்னங்கய்யா? இன்னைக்கு விவசாயம் பண்ற ஒரு வெள்ளாம கூட எடுக்க முடியல. சரி ஓய் சரி, வெள்ளரிக்காய் தன்னால முளைச்சுன்னா அதை குடி கொண்டு போய் திருமண மந்தையில வித்து நீ 10 ரூபாய் சம்பாதிப்பியா? நான் என்னை பெருசா சொல்லிக்கிட்டு என்னை பத்தி குத்தமா சொல்லி காமிச்சு என்ன வரும்? நீங்க பாட்டு இடத்துல வெள்ளி கொடுத்து முடிக்க தப்பி ஈச்சுக்குங்க. சூப்பரா இருக்கு, தேனா இனிக்கும். உங்க பிள்ளை நாளெல்லாம் தகுந்து வர அடிக்குது. ஓய் இன்னைக்கு உண்மையில விவசாயம் பண்ணி விதையை போட்டு களை எடுத்து வாசல் பார்க்கறதோட ஓசில விளைஞ்சு அந்த விதையை எடுத்து நீ வெள்ளரிக்காய் வந்து சம்பாதிக்க வேண்டியதானே? நடந்த ரொம்ப பெரிய மகாராஜா தெரியும். சரி பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. ஆமா. ஆனா இளைய மகாராஜா ரொம்ப மேல கோபத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமாங்கய்யா. ஐயப்பா அந்த என்ன ஒரு தெரியல. சரி இந்த படப்பு நடந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது நீ, ஆனா என்னை பத்தி யாருக்குமே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது நீ. சொல்லக்கூடாது இருந்தான். ஆமா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது. காலையில 100 நாள் வேலைக்கு போவாங்க. யாரு? ஆமா என்னை பத்தி தாய்மார் நிறைய பேரு. ஆமா அங்கெல்லாம் ஆள் அதிகமா வரும். சரி. ஒரு 4 பேருக்கு மட்டும் கிடைக்குதா? பேச்சே வெளியே வரக்கூடாது. உனக்கு இந்த கலர் 2 சட்னி வச்சு கூட வடை வாங்கிட்டாரு அதை வாங்கிட்டு சரவணை கடையில. அதனால கொல கோலம் தேங்காய் சட்னியை வச்சு 2 உருளையோட 2 வெங்காய கடை வாங்கிட்டு அந்த ரகசியத்தை ஆட்சி நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். அப்ப பாயாட்டம் பாயாசம் வேணுமா? சரி அதையும் கூட வாங்கிட்டாரு. யாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. பார்த்துக்க. சொல்ல மாட்டேன். சரி ஜெவரோட்டி கூட போவான். அங்கேயும் நல்லா மிளகா பச்சு சூப்பரா இருக்கும். 2 சட்னி வச்சு வாங்கிட்டாரு. இந்த நகை படப்பு ரகசியத்தை மட்டும் ஆட்சியை சொல்லக்கூடாது. சொல்றீங்களா என்ன கூடாது? உனக்கு நான் வாங்கி தாரேன். மதுரை செடி பார்ப்போம். எதிர்பார்ப்போமா? மண்ணை எதிர்பார்க்க கொண்டு வந்தாங்க. சரி மதுரை செடி பார்ப்போம். சரி ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க.
யாருக்கு கணக்கு பிள்ளை மந்திரியாரே வருக. பாண்டிய தேவரை கொண்டதினார் தாங்கள் படித்தவர், பட்டமற்றவர், பாஞ்சாலம் குறிச்சி கணக்கு பிள்ளை. அப்படி இருக்க தாங்கள் மூவரையும் கொலை செய்து விட்டு 136 வட்டை நெற்களை எல்லாம் கொள்ளையெடுத்து வந்துவிட்டு காரணம் யார் என்று கேட்டால் என் அண்ணாவிடம் என்னை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏய் மகாராஜா தெரிவித்த வண்ணம் கொட்டாரம் என்று வட்டிக்காது வாசிக்காது நெல்லு கேளுங்கள் என்று மன்ற தெரிவித்தார். நாங்கள் கேட்டோம் அண்ணா முறையோட. அவர்கள் தகாத வார்த்தைகள் பேச, கம்பள வீரர்களே நம்மளாம் யாரோட ஆட்கள்? இரவண்டை கட்டமரோட ஆட்கள். தகாத வார்த்தைகள் பேச கம்பளத்தர்கள் கோபம் கொண்டு ஏதோ அறியாமல் தவறு நடந்து விட்டது பண்ணா தாங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். மந்திரியாரே, படித்தவர், பட்டம் பெற்றவர், பண்பாடு தெரிந்தவர், தாங்களுக்கா இப்படிப்பட்ட யோசனை? தாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? தங்களுடைய ஒரு படிப்புக்கு ஒரு மரியாதையாக வேலை செய்து வந்தீர்களா? பிரபு, நாடு நகர பூமி பொருளை தேடி கொடுத்த இந்த பிள்ளை மகன் ஒரு நாளும் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பேனா? அறியாமல் செய்த தவறு தெரியாமல் நடந்து விட்டது. தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் மகனுக்கு காதலி விழா எங்கு நடத்த வேண்டும்? பிரபு, என் மகன் காதலி விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் நடக்க வேண்டும். மந்திரியாரே, பிரபு, ஏன் நமது பாஞ்சாலம் குறிச்சி சக்கரை ஆலயத்தில் வைத்தால் என்ன? சரியான வார்த்தை மன்னா. இருப்பினும் என்னோட நேர்த்திக்கடன் அந்த திருச்செந்தூர் ஆலயத்தில் நடக்க வேண்டும் என்று என்னோட பிரார்த்தனை, என்னோட வேண்டுகோள். அப்படி என்றால் உன் மகன் காதலுக்கு யாரெல்லாம் வர வேண்டும்? 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படைத்தலைவர்களும், திண்ணியம்மல், கும்பையால், பட்டத்தரசி அனைவரும் வர வேண்டும். தாங்கள் பெரியவர் மட்டும் தனிமையில் இருந்தால் போதும். யார் யாரெல்லாம் வர வேண்டும் திருப்பி சொல்லுங்க நல்லா. பிரபு, சொல்லுங்க. 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படைத்தலைவர்கள் வர வேண்டும். படைத்தலைவர்கள் வர வேண்டும். பெரியவர் அண்ணா மட்டும் தனிமையில் இருந்தால் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படைத்தலைவரும் வர வேண்டும். திம்மியம்மாள், பொம்மியம்மாள், பட்டத்தரசிகள் அனைவரும் வர வேண்டும். எனது அண்ணன் நான் வர வேண்டும். எனது அண்ணன் அரண்மனையில் தனியாக இருந்த ஆபத்து என்னையா செய்வது? அப்படி ஒன்றும் ஆபத்து நேரிடாது. அப்படி ஏதோ ஆபத்து நேரிவிட்டால் நம்ம திருச்செந்தூர் ஆலயத்துக்கும் பாஞ்சால குறிச்சிக்கும் 7 வெங்கட நகரங்களுக்குள் உள்ளது. ஒன்றை ஒழித்தால் போதும், ஓடோடி வந்து விடுவோம். நகரங்கள் எதற்காக? அது தாங்கள் வாயிலாகவே
நகராக்கள் எதற்காக? தாங்கள் வாயிலாகவே திருச்செந்தூர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது அண்ணன் இங்கு சுவாமி தரிசனம் செய்வார். ஆகையினால அவைய நகராக்கள் அமைத்திருக்கின்றோம். இருந்தாலும் ஆபத்துக்கு பாவமில்லை என்ற மாதிரி நாங்கள் அங்கே போவோம். நகராக்கள் முழங்கிய உடனே நான் திரும்ப என் அண்ணாவை சந்திக்க வர வேண்டும். வெள்ளையனுக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் தாங்கள் தண்டிகளை தூக்கி அண்ணா மனதை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி விட்டு தாங்கள் செல்லுங்கள். நான் அண்ணா மனதை ஆறுதல் படுத்தி விட்டு பின்பாக வருகின்றேன். பிறந்து வளர்ந்த நாள் முதலா அண்ணா ஒருவர் விட்டு ஒருவர் பிரித்ததில்லை. கண்டிப்பாக இன்று நம் பிரிவை நினைக்கும் பொழுது அண்ணா என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா அண்ணா? தம்பி உபத்திரை பாண்டியா, என் உயிரே இதய கனிய எந்த தம்பி பாண்டியனே, உங்களை நான் என் உயிரே இதய கனியே எந்த பாண்டியனே, உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளம் எல்லாம் எரிமலையோ, உள்ளம் எல்லாம் எரிமலையோ. நபி என் உயிரே இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே, உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளமது எரிமலையோ, உள்ளமது எரிமலையோ.
மமதை கொண்ட வெள்ளையனை மடக்கவரும் நாளிதுவோ அடக்கவரும் நாளிதுவோ இலக்கியத்தில் படித்து வந்தோம் இலக்கியத்தில் படித்து வந்தோம் இதுவும் போன்ற பிறவி இல்லை இலக்கியத்தில் படித்து வந்தோம் இலக்கியத்தில் படித்து வந்தோம் இதுவும் ஒரு பிறவி இல்லை வேதனைதான் மீறுதன்னா வேதனைதான் மீறுதன்னா என் உயிரே இதயக்கனியே எந்த நல்ல பாண்டியனே உங்களை நான் பிரிந்ததல்ல உள்ளமெல்லாம் எரிமலையோ காலவழி செய்த மோசம் காலவழி செய்த மோசம் தனியாக பிரிந்தவனா ஆகாத காலவதி அண்ணன் தம்பி பிரிந்தவனா அண்ணன் தம்பி பிரிந்தவனா எதிரே இதயக்கனியே எந்த நல்ல பாண்டியனே உங்களை நான் பிரிந்ததல்ல உள்ளமெல்லாம் எரிமலையோ உள்ளமெல்லாம் எரிமலையோ ஒன்பது கம்பளமா ஒன்பது கம்பளமா 18 தொட்டியரா தொட்டியர் குலம் காக்க வந்தே துறைமகளே சக்கரதேவி அம்மா 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 எட்டு திசையோ 16 வனமாய் எட்டு திசையோ 16 குணமும் கட்டியறந்தாண்ட கட்டபொம்மன் அஞ்சனா தேவி வென்ற அஞ்சனா தேவி வென்ற அடங்காமணி பொருளே அத்தனா தேவி பெற்ற அத்தனா தேவி பெற்ற அஞ்சாமணி பொருளே தக்கதேவி கொந்த வயதினிலே உளங்களை காக்க வந்த அம்மா
மன்னன்